பல ஆண்டுகளாக ஒளி என்பது பிளாக் ஹோலில் இருந்து வெளியேற முடியாது என்று விஞ்ஞானிகள் நம்பினார்கள். ஆனால் சமீபத்திய கண்டுபிடிப்புகளோ இது முற்றிலும் உண்மையல்ல என்பதை காட்டுகின்றன. 2015ஆம் ஆண்டு ஆய்வாளர்கள் பிளாஸ்மா ஜெட்ஸ் எனப்படும், அதாவது மின்னூட்டப்பட்ட துகள் நதிகள் பிளாக் ஹோலினுடைய விளிம்பிலிருந்து வெளியேறுவதை கண்டறிந்தார்கள். இது பிளாக் ஹோலின் அருகில் இருக்கக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த காந்த களங்கள் காரணமாக ஏற்படுகின்றது. இவை துகள்களை ஒளி அளவிற்கு நெருக்கமான வேகத்தில் ஓடச் செய்கின்றன. இதனால் விண்வெளியில் பிரகாசமான ஒளியும் தோன்றுகிறது. 2021ஆம் ஆண்டு நாசாவின் எக்ஸ் கதிர் தொலைநோக்கிகளை பயன்படுத்தி விஞ்ஞானிகள் பிளாக் ஹோலுக்கு பின்னால் இருந்து வரும் ஒளிச்சிதறல்களை கண்டுபிடித்தார்கள். ஐன்ஸ்டீனின் ஜெனரல் ரிலேட்டிவிட்டி பிளாக் ஹோல் விண்வெளியை அசாதாரணமாக வளைத்து பின்னால் உள்ள ஒளியை பின்னுக்கு திருப்பி தோற்றுவிக்கும் என்றும் கணித்திருந்தது. இந்த கண்டுபிடிப்பு கிராவிடேஷனல் லென்சிங் மூலம் சில ஒளிக்கதிர்கள் மறைமுகமாக தப்பிக்க முடியும் என்பதற்கான ஆதாரமாகும். ஆக இந்த கண்டுபிடிப்புகள் பிளாக் ஹோலின் இயல்பை பற்றிய புரிதலுக்கு சவால் விடுத்து திரிபியல், கால விண்வெளி மற்றும் பிரபஞ்சத்தின் மர்மங்களை தீர்க்க புதிய வாய்ப்பாக அமைகின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது.